सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। चिन्मयी परमानंदा विज्ञान घन रूपिणी ध्यानध्यातृध्येय रूपा धर्मा धर्म विवर्जिता विश्वरूपा जागरणी स्वपन्ति तैजसात्मिका सुप्ता प्राज्ञात्मिका तुर्या सर्वावस्था विवर्जिता. அம்பாளுடைய திவ்யமான நாமாக்கள்ல தர்மா தர்ம விவர்ஜிதாங்கிற நாமா வரைக்கும் பார்த்தோம். அதுல முன்னால தியான தியாத்திர தியாய ரூபான்னு சர்வாத்மத்துவமும் சொல்லி இருக்க, அதே சமயத்துல தர்மா தர்ம விவர்ஜிதான்னு சர்வ அதீதத்துவமும் சொல்லி இருக்க. இதுல சர்வாந்தர்யாமித்துவம் சர்வ அதீதத்துவம் ரெண்டு உருவங்கள். எல்லாவற்றுக்கும் ஊடுருவி இருக்கக்கூடியதான தன்மை ஒண்ணு, எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டதான தன்மை ஒண்ணு. இது ரெண்டு ஸ்வரூபத்தையும் சமானமாக அம்பாளுக்கு சொல்லியிருக்க. அதற்கு மேல இதுவரைக்கும் சொன்ன பிறகு ஒரு 19 நாமாக்கள்ல ஜீவஸ்வரூபத்தையும் அந்த அம்பாளுடைய ஸ்வரூபத்தையும் சேர்த்து சேர்த்து சொல்லணும். அம்பாள் இதற்கு முன்னால நான் என்ன சொன்னேன், இம்மனன்ட், எல்லாவற்றிலையும் ஊடுருவி இருக்கக்கூடியதான ஒரு வடிவம் அப்படின்னு சொல்ல. நமக்குள்ள என்னமா இருக்கா அப்படின்னு தெரியணுமா இல்லையா? அத சொல்றதுக்காக ஒரு 19 நாமாக்கள் சொல்லப்படும். அதுல விஸ்வரூபா ஜாகரணி இப்படின்னு ஆரம்பிக்கிறது. நமக்கு தெரிஞ்சதான நிலைகள் சிலது ஒண்ணு. என்ன, முழிச்சுட்டு இருக்கிற முழிப்பு நிலை எல்லாருக்கும் தெரிஞ்சது. எல்லாம் நான் முழிச்சுட்டு இருக்கேங்கிற இடத்துல நமக்கு சந்தேகம் இல்லை. கவனிக்கிறோமா இல்லையாங்கிறது அப்புறம், முழிச்சுன்னு மட்டும் இருக்கும், அதுல சந்தேகம் இல்லை. இந்த முழிச்சுட்டு இருக்கிற நிலையை தவிர இன்னொரு நிலை நமக்கு தெரியும். எது? தூங்குற நிலை. தூக்கமா என்னதுன்னு கேட்டா தெரியாம போலாம் சொல்லறதுக்கு. கண்ண மூடினா தூக்கம் வரும், கண்ண மூடினாலும் தூங்க வராத பிரகதிகள் ரொம்ப பேர். ஆனா தூங்குறோம், தினந்தோறும் தூங்குறோம். சில நாள் ஒரு தரம் இல்ல 2-3 தரமும் தூங்குறோம். ஆனாலும் தூக்கம்னா என்னதுன்னு கேட்டா தெரியல. உபனிஷத்தை என்ன சொல்றது? எத்த சுப்தோ நகஞ்சன காமம் காமயத்தே நகஞ்சன ஸ்வப்னம் பஷ்யதி தத் சுஷுப்தம். என் நிலையில் தூங்கினவன் எதையும் ஆசைப்படுவதில்லையோ எதையும் பார்ப்பதில்லையோ அந்நிலைக்கு சுஷுப்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சுஷுப்திங்கிற தூங்குற நிலைன்னா என்னது? எதையும் பாராமல் எதையும் ஆசைப்படாமல் இருக்கும் நிலைன்னு தெரியாது. இந்த ரெண்டுக்கு நடுவாந்தரமாக ஒரு நிலை இருக்கு, ஸ்வப்ன நிலை. இந்நிலையில நாம் பல விஷயங்களை பார்க்கிறோம். அந்த பொருள் இருக்கா இல்லையான்னு கேட்டா தெரியாது. இது பார்த்த பொருள் எல்லாம் இருக்கா? இங்க இல்ல, எங்கேயோ இருந்ததா பார்த்தேன். சரீரத்தை விட்டு வெளியில போயிட்டு பார்த்தேளா, இல்ல சரீரத்துக்குள்ளேயே பார்த்தேளா? சரீரத்துக்குள்ள அந்த பொருள் எல்லாம் எப்படி இருக்க முடியும்? யானை ஓட்டாக எல்லாம் பார்த்தேன், நம்மத்துக்குள்ள இருக்கா? சரீரத்தை விட்டு வெளியில போய் பார்த்தேன்னா அந்த சொப்னம் எப்படி வந்ததுன்னு, அங்க இருந்துட்டு அங்க இருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ள சொப்னம் முடிஞ்சு போயிடுது. ஏதோ காசிக்கு போனேன், கங்கையில ஸ்நானம் பண்ணி குளிச்சுட்டே இருக்கிறப்ப யாரோ எழுப்பிட்டா உங்களை. இப்ப கங்கையில இருக்கணும், நீங்க இங்க என்ன வந்திருக்க? அப்ப சரீரத்தை விட்டு கிளம்பி அங்கே போய் பார்த்தேடா, இல்ல சரீரத்துக்குள்ளேயே பார்த்தேடா? இவைகள்லாம் ஒரு சந்தேகமா இருக்கு. அதுக்கு உபனிஷத்து என்ன சொல்றது? மனசானது தனக்குள்ள இருக்கக்கூடியதான எண்ணங்களை கொண்டு தானே அப்பொருள்களை செய்து அப்பொருள்களை பார்த்தது அப்படின்னு சொல்ற.
இப்படி இந்த 3 நிலைகள் எல்லோருக்கும் பிரசித்தம். இது ஒன்னும் படிச்சுட்டு இருக்க வேண்டாம், ஸ்கூலுக்கெல்லாம் போக வேண்டாம், தானாலும் தெரியும். எல்லோருக்கும் முழிக்கிற நிலை, முழிச்சுட்டு இருக்கிற நிலை, தூங்குற நிலை, ஸ்வப்ன நிலை, 3 நிலைகள் காணப்படுகிறது. இந்த 3க்கு தவிர அப்பாற்பட்ட நிலை ஒண்ணும் இல்லை. இந்த நிலைகள் எப்படி வந்தது நமக்கு தெரியணுமா இல்லையா? உலகத்தை அம்பாள் தயார் பண்ணினானா? எப்படி தயார் பண்ணினா அப்படின்னா, முதல்ல அம்பாட்டுல இருக்கிற மாய, தமசு, அஜ்ஞானம், அவ்யக்தம் இப்படிப்பட்டதான ஒரு சக்தி இருந்தது. சக்தின்னு ஏதோ அப்படியே கன்னத்துல போட்டு கீழே வந்து நமஸ்காரம் பண்றதுங்கிற சக்தி இல்ல, அது இருக்கட்டும், அதுக்கு சக்தி தான் வேறு. ஆனா ஜெனரலா சக்தின்னா என்ன? பவர், எனர்ஜி. நீங்க கையால எழுதுறேள், அந்த எழுதுற திறமை இருக்க, அதுக்கு சக்தி. சில சமயத்துல என்ன சக்தியே இல்ல, திராணியே இல்லையே, சாப்பிடலையா அப்படிங்கிற வயிறு இல்லையா? அப்ப சக்தின்னு என்னடா? நம் சரீரத்துல ஒரு செயலை செய்வதற்கு வேண்டியதான ஒரு சாமர்த்தியம். கண்ணுல பார்க்கிற சக்தி இருக்கு, காதுல கேட்கிற சக்தி இருக்கு, மனசுல கோவிச்சுக்கிற சக்தியும் இருக்கு, எல்லா சக்தியும் இருக்கு நம்ம கிட்ட. இந்த சக்திகள்லாம் எங்க சேர்ந்து இருக்கோ அந்த சக்திக்கு, ஒன்றா சேர்ந்து இருக்கிற சக்திக்கு நம்ம அம்பாள்னு சொல்லிட்டு இருக்கோம். முதல்ல அந்த சக்தியை கொண்டு மகத்தத்துவத்தை தயார் பண்ணினா, மகத்தத்துவத்துல இருந்து அகங்காரத்தை தயார் பண்ணினா. இந்த அகங்காரமானது முக்குணங்களோடு கூடியிருக்கு. அதுல இருக்க சத்துவ குணத்துல இருந்து ஆரம்பிச்சு 5 தன்மாத்திரைகளை தயார் பண்ணினா. தன்மாத்திரைகள்னா என்ன? பேசிக் எலிமெண்ட்ஸ். இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி என்கிற 5 பூதங்களை தயார் பண்ணினா. இந்த 5 பூதங்களை எப்படி? சூக்ஷ்மமான பூதங்களை தயார் பண்ணினா. இந்த சூக்ஷ்மமான பூதங்கள்ல இருந்து, அதனுடைய சத்துவ குணத்துல இருந்து கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் என கூடியதான 5 அறிவு புலன்களை, ஞானேந்திரியங்களை தயார் பண்ணின. அதே போலயே அந்த ரஜோகுணத்திலிருந்து ஆரம்பிச்ச 5 செயல் புலன்களை தயார் பண்ணின. அந்த செயல் புலன்கள் என்ன? வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்தம். அப்படி இந்த சத்துவகுணத்துல மிச்சம் இருக்கக்கூடியதான பொருள் எல்லாம் சேர்த்து மனசை தயார் பண்ணி, ரஜோகுணத்துல இருக்கக்கூடியதான மிச்சமான பொருள்கள் இருக்க பத்தியா, அதை கண்டு பிராணனை தயார் பண்ணி, மீதி இருக்கக்கூடிய சம குணத்தினால பஞ்சீகரண பிரக்கிரிய பண்ணி இந்த பஞ்ச மகாபூதங்களை தயார் பண்ணி, அதற்கு பிறகு பஞ்ச மகாபூதங்கள் உண்டாச்சுன்னா நம்ம சயின்டிஸ்ட் இருக்காரு, ஒன்னோட ஒண்ணு கலந்து உலகத்தெல்லாம் தயார் பண்ணு. வெறும் மரம் தான் இருந்தது, மரத்தை வச்சு டேபிள், சேரு, கதவு, ஜன்னல் கதவு இப்படி எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டோம். நமக்கு முதல்ல இந்த பஞ்சபூதங்கள் கொடுக்க வேண்டியது அவ்வளவுதான். கல்லு மண்ணும் கொடுத்தார், அது போய் எல்லாத்தையும் நீங்க பண்ணிவிட்டேன். இந்த மனுஷனுக்கு அந்த திறமையை கொடுத்தார், எல்லாத்தையும் தயார் பண்ணினோம். இப்ப விவகாரம் என்னாச்சு? இப்படி உலகமான தயார் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சரீரம் தயார் பண்ணினா. இந்த சரீரத்தை தயார் பண்ணின பிறகு சரீரத்துக்குள்ள தான் பூந்துண்டா. எதுக்காக சரீரத்தை தயார் பண்ணினாம்பாள்? நீங்க போன ஜன்மால ஏதோ கர்மாக்களை பண்ணிருக்க, இன்பமும் துன்பமும் அடைய வேண்டிய கர்மாக்களை பண்ணிட்டு இருக்க. அந்த கர்மாக்களுடைய பலத்தை உங்களுக்கு கொடுக்கணும். அதுக்காக சரீரத்தை தயார் பண்ணினா. சரீரத்தையும் புலன்களையும் மனசையும் பிராணனையும் தயார் பண்ணினா மட்டும் போராது, அவைகள்லாம் வேலை செய்யணும். உங்க இடத்துல ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு எல்லாமும் இருக்கு, எல்லாம் வாங்கி வச்சாச்சு. என்ன சார் ஒன்னும் வேலை செய்யலையே? கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கல சார். என்ன லாபம்? அவைகள் இருந்தா பொம்மையா இருக்கு. அதே போல இந்த சரீரத்துக்குள்ள இத்தனை உறுப்புகளையும் தயார் பண்ணின போதிலும் அவைகள்லாம் வேலை செய்யணும்னா உள்ள ஒரு சிச்சக்தி மாதிரி ஒரு ஆத்ம சக்தி உள்ள வரணும். தேவானு பிராவிஷது இவைகள்லாம் திருட்டி பண்ணி அதுக்குள்ள பூந்துண்டா. உள்ள பூந்துட்டதுமே கண்ணு பார்க்க தொடங்கியது, காது கேட்க தொடங்கியது, கால் நடக்க ஆரம்பிச்சது, எல்லாமே அதை தன் வேலையை செய்ய ஆரம்பிச்சது. இப்ப முழிச்சுட்டு இருக்கான். ஏன்? மனசு புலன்களுடன் சேர்ந்து பொருள்களை பார்க்கிறது. இதான முழிச்சுட்டு இருக்கிறதுல ஏகோ நமுகா சூலபக் வைஸ்வானர பிரதமபாதா மாண்டோக்கிய புருஷன். இந்த நிலைக்கு முழிச்சுட்டு இருக்கிறதுனால ஜாகிரத நிலைன்னு பேரு. அம்பாள் உம்ம சரீரத்துக்குள்ள இருந்துட்டு ஜாகிரத நிலையோட இருக்கும் பொழுது அம்பாளுக்கு என்ன பேரு? விஸ்வரூபா.
இதுதான் வேதாந்தங்கள்ல சொல்லி இருக்கக்கூடியதான சிருஷ்டி பிரக்கிரியை. அதே போல சொப்ன காலத்துல என்ன பண்ணிட்டு இருக்க, மனசுனால மட்டும் பொருள்களை செய்து கொண்டு நீங்களே பாக்குறேன். வீட்டுல யாரும் இல்லைன்னு வச்சுங்களேன், எல்லா வேலையும் ஆயிடுது, வெறுமனே உட்கார்ந்துட்டு இருக்க, பேசுறதுக்கு ஆள் இல்ல. இதுதான் இன்னைக்கு ப்ராப்ளம். வயசு வரவா எல்லாருக்கும் வானப்பிரஸ்தம் ஆத்திலேயே வந்தாச்சு, வேற ஒண்ணு இல்லை. நீங்க காட்டுக்கு போக வேண்டாம், இங்கேதான் வானப்பிரஸ்தமா இருக்க. சண்டை போடுறதுக்கு ஆள் இல்ல. ஏன்னா ஆத்துக்காரி சமையல் கட்டுல இருக்க, இவர் பாட்டுக்கு வேற எங்கேயோ பெட்ரூம்ல இருக்க. இங்க இருந்து கூப்பிட்டாலும் அவங்க பேசுறது இல்ல, அவங்க கூப்பிட்டாலும் இவங்க பேசுறது இல்ல. கோபம் வந்தா தன்னைத்தான வச்சுக்க வேண்டியதுதான். இப்படிப்பட்டதான நிலையில இருக்கும். இது மாதிரி மனசானது புலன்களோட சேராத சமயத்தில், தான் மட்டும் இருக்கிற காலத்தில் என்ன பண்றது, தானே பழங்கணக்க பாக்கிறது. நான் அப்படி இருக்கணும்னு நினைச்சேனே, இப்படி இருக்கணும்னு நினைச்சேனே, ஒண்ணும் ஆகலையே, வாழ்க்கையில நினைச்சது ஒண்ணுமே ஆகலையே. இன்னும் சில பேர் என்ன பண்றா தெரியும், நான் பழைய டைரி எல்லாம் எடுத்து படிக்கிறான். ராமாயண பாராயணம் பண்ணாலும் புண்ணியம் உண்டு, தன்னுடைய டைரியே தான் எடுத்து படிக்கிறான். எனக்கு எந்த தேதியில கல்யாணம் ஆச்சு, அப்ப என்ன ஆச்சு, இதெல்லாம் வரிசையா எழுதி வச்சிருக்கேன், அது திரும்பியே படிக்கிறான். என்னடா வந்த துன்பங்கள்லாம் ஞாபகம் மறக்கப்படாது பாருங்க. இதுதான் உங்க மனசு செய்யறது. அப்படி பழைய அனுபவங்களை பார்த்து மறுபடியும் அதை சுவைக்கிற நிலை இருக்க, அதுக்கு ஸ்வப்ன நிலை. ஸ்வப்னத்துல நீங்க எதை அனுபவிச்சீங்களோ அதை தான் பார்க்க முடியும், புதிதான பொருளை பார்க்க முடியாது. எங்கேயோ பார்த்திருக்க, யானைய ஜூல பார்த்திருக்க, காசியில ஸ்நானம் பண்றத பார்த்திருக்க. நீங்க காசிக்கு போனா போல அங்கே யானை வந்தா போலயும், நீங்க ஸ்நானம் பண்ணும் பொழுது துதிக்கையால ஜலத்தை உங்க மேல கொட்டினா போலயும், நான் மகாலட்சுமி மாதிரி உட்கார்ந்துட்டா போல, இப்படி எல்லாம் ஒரு எதுவும் நிஜம் இல்ல. அப்ப என்னாச்சு, ஜன்மாந்தரத்துல நீங்க உங்க மனசுல இருக்கிற பழைய சம்ஸ்காரங்களினால் அந்த மனதானது அதே போல தயார் பண்ணி பார்த்திருக்கு. இதுவும் ஆனப்புறம் ஓய்வு பெற்று அங்கே தூங்கிட்டு மனசு புலன்கள் தான் நம்மளை விட்டு போயாச்சு, நம்ம தனியே ஏகாந்தமா இருக்கோம் அப்படின்னு நினைச்சிருந்து அங்கேயே கண்ணை மூடி தூங்கிட்டான். மனசும் ஓய்வு எடுத்திருக்கு. ஆகையால் அந்நிலைக்கு என்ன பேரு, சுஷுப்தின்னு பேரு. இப்ப உலகத்தோட நீங்க இருக்கிற ஜாகிரத நிலைக்கு விஸ்வரூபான்னு பேரு. ஏன்னா உலகத்துல இருக்க, ஆகையால் உங்களுக்கு விஸ்வம்னு பேரு. கல்யாணத்துக்கு போனா சாப்பாடு மந்தியில உட்கார்ந்துட்டு இருக்கான், எதிர்க்க ஒரு அம்மா அப்பளம் போட்டு இருக்கான். இவன் அந்த அம்மா கிட்ட அப்பளமா இங்க வரணும், அந்த அம்மா பேரு அப்பளமா, ஜாதகமா அப்பளத்தர்மா போட்டிருக்கான் இல்லையே, ஆனா அப்பளம்ங்கிறான். இந்த அம்மா பால்கனில மேல் மாடியில இருக்கா, ரோட்ல காய்கறி இருக்கிறது. அந்த அம்மா வந்து முருங்கைக்காய் இங்க வரணும், இப்ப சாப்பிடக்கூடாது, வாழைபட்சம் விவகாரம் முருங்கைக்காய்னா. இப்ப முருங்கைக்காய்னா அந்த அம்மா பேரு முருங்காவா இல்ல, முருங்காய் கையில இருக்கிறனா தத் சம்பந்தா தன்னாமா. ஆகையால் என்னாச்சு, அந்த சம்பந்தம் இருக்கிறதுனால அந்த பேரை வச்சு கூப்பிடுறேன். அந்த மாவன் கோச்சுக்கல எனக்கு தெரிய போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி உலகத்துல நீங்க ஈடுபட்டு கொண்டிருக்க கூடியதான ஜாகிரத நிலைக்கு விஸ்வரூபான்னு பேர். அதே போல ஸ்வப்னத்துல நீங்க தன்னுடைய தைஜசமான மனசுடன் வேலை செய்யறதுனால தைஜசன்னு பேர். ஏன் மனசு தைஜசம், மனசு மட்டும் வேலை செய்யறது, அதனால தைஜசம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து தூங்கிட்டு இருக்கலாம் இல்லையா, அறிவு கட்டியா இருக்கு, உபயோகப்படுத்துற அறிவு இல்ல, அறிவு கட்டியா இருக்கு. ஆகையால் பிராக்ஞன்னு பேர். ரொம்ப கோபம் வந்துன்னா மகாபிராக்ஞன் வந்தான், எதுக்கும் உபயோகம் இல்லைன்னு அர்த்தம். இந்த மகாபிராக்யன்னு சொன்ன வந்துட்டாயா மகாங்காளி மகாத்துக்கு அப்படின்னா, காளின்னு பத்ரஸ்வரூபின்னு அர்த்தம். ஆனா நம்ம காளின்னு கோச்சுக்கிற வளர்க்கிற அர்த்தத்தை வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் லோகத்துல விவகாரம். ஆனா பிராக்யன்னா என்ன அர்த்தம், அறிவு கட்டியா இருக்கிறவன், நாளைக்கு இந்த அறிவு உபயோகிக்க தகுந்தவன். ஆகையால் பிராக்யன்னு பேர். இப்படி 3 நிலைகள் தான் நமக்கு தெரியும். விஸ்வரூபா ஜாகரணி, ஸ்வபந்தி தைஜசாத்மிகா, சுப்தா பிராக்ஞாத்மிகா. இதுக்கு அப்பாற்பட ஒரு நிலை இருக்கு. இந்த 3 நிலைக்கும் அப்பாற்பட்டதான நிலை துரியா, சர்வாவஸ்தா விவர்ஜிதா. துரியா, துரியானா 4ன்னு அர்த்தம். 3க்கு அப்பார், 3 கடந்தது 4. 3 இது ஜாகிரத, ஸ்வப்னம், சுஷுப்தி. 3 கடந்தது 4. சரியா பச்சா? இந்த எப்பவும் உங்க மனதிலேயே அம்பாள் இருப்பதனால், நீங்க முழிச்சுட்டு இருக்கும் பொழுதும் உங்களுக்குள்ள அம்பாள் இருக்கா, ஸ்வப்னத்தை பார்க்கும் பொழுதும் அம்பாள் இருக்கா, தூங்கும் பொழுதும் அம்பாள் இருக்கா.
எப்பவும் உங்க இதயத்துக்குள்ளே தாங்கள் அறியாமலேயே அங்காளம் அம்பாள் இருப்பதனால், இதோட சம்பந்தப்படாமல் இருப்பதனால் சர்வாவஸ்தா விவர்ஜிதா. நமக்கு சம்பந்தம் படாம இருக்க முடியல சார். ஏதாவது மனசை கெடுத்து விடுது. சௌக்கியமா ஆனந்தமா இருந்தா யாரோ ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொல்றான், அந்த மனசை அப்படியே ஆட்டி வைக்கிறது. இந்த வாளி ஜலம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ஜலம் வந்து சப்தமா சுத்தமா இருக்கு. சின்ன குழந்தை ஒரு சின்ன கல்ல போட்டான், அதுல இருந்து அலை பாயறது பார்த்தீங்களா, அலை பாயுதுன்னு பாடாது சொல்ற. வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் மனசு கேட்க தெரியல. என்ன பண்ணணும்? இப்படி மனசுக்கு கவலைகள் வந்துட்டு இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? வேற வழி இல்ல, இந்த துன்பங்கள்லாம் அம்பாள்கிட்ட சமர்ப்படும். அதை தவிர வேற வழி இல்ல. நீ பாத்துக்கோமா அப்படின்னு நம்ம வழியில நம்ம இருக்க வேண்டியதுதான். அப்படி இருந்தா தான் நீங்க க்ஷேமமா இருக்க முடியும். ஏன்னா வாயருக்கு பேசுறா, அவளுக்கு என்ன சரி தெரியும் உங்க கஷ்டத்தை, உங்களுடைய சூழ்நிலை அவளுக்கு தெரியாது. அவளுக்கு வாயிருக்கு, அவ பேசிவிட்ட. அது பேசுறதுல அவளுக்கு ஒரு சந்தோஷம் வேற. நான் சொன்னேன் பாத்தீரா அப்படின்னு. ஆனா துன்பத்தை நாம அடையறோம் தெரிஞ்சு தெரிஞ்சு வேணும்னே குத்தி குத்தி பேசுவா. 20 ஜென்மாந்திரத்துல பண்ணின பாவம்னு விட்டுட்டு நீங்க க்ஷேமமா இருந்தேனால் அம்பாள்கிட்ட சமர்ப்பணம் பட்டேன்னா, தாமுபைகி மகாராஜ சரணம் பரமேஸ்வரி ஆராதிதா சைவன்றாம் போக ஸ்வர்க அபவர்கதா. இந்த ஜென்மாவில போகத்தையும் ஸ்வர்க்கத்தையும் மரணானந்தரம் மோட்சத்தையும் கொடுப்பாள் அம்பாள். வேறவ நம்மளுக்கு ஒண்ணும் பண்ண மாட்டான். ஞாபகம். அதனால யாராவது உங்களை கமெண்ட் அடிச்சா, உங்களை பத்தி ஏதோ சொன்னா அவனுக்கு பைத்தியம்னு சொல்லலாம். இந்த பைத்தியம் காலம் எழுந்து போறது பாருங்க கிளாஸுக்கு. நான் பைத்தியமா கிளாஸுக்கு போவோம். என்னடா சாயங்காலம் வேலையில வேலை இல்லாம இது கிளாஸுக்கு போறது லலிதா தர்சனமா, இது பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கு ஒரு 10 வருஷமா. இவனுக்கும் மோட்சம் வரல, அம்பாளுக்கு மோட்சம் வரலன்ட்டான். அவனுக்கு தெரியுமா? கீழே சொல்லுவா விவகாரம் முழுக்க. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், இப்படி சொல்றவன் நம்மளை விட வசதியா இல்ல. நல்ல வழியில நான் இருக்கேன், அவன் வழிக்கே வரல. ஆகையால் நீங்க இன்னொருத்தர் யாராவது சொன்னா அதனால நீங்க டிப்ரெஸ் ஆகக்கூடாது. இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த 3 நிலைகள் இருக்கே, ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்திங்கிற 3 நிலைகள். இந்த 3வது நிலையில ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இந்த 3 நிலைக்கும் ஊடுருவிக்கக்கூடியதா நிலைய துரியம் நிலைய வேதாந்திகள் சொல்றா. இத தூங்குற நிலை இருக்க, அங்க அஜ்ஞானம் இருக்கா இல்லையான்னா அஜ்ஞானம் இருக்கு. அதனாலதானே முடிச்சுட்டு வரான். நாளைக்கு காலம் முழிச்சுக்க மாட்டேன்னா யாராவது தூங்குவோமா? ஒரு சின்ன நாளைக்கு முழிச்சுக்கிறது சந்தேகம்னு சொன்னாலே யாரும் தூங்க மாட்டான். அவனுக்கு வாழணும்னு தான் இருக்கு. அப்ப அந்த தூங்குற நிலையில மறுபடியும் நாளைக்கு முழிச்சுப்போம் எனக்கூடியதான நிச்சயம் இருக்க. அந்த நிச்சயம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அங்க அஜ்ஞானம் இருக்கு. அதனால அவனை ஜீவன் என்று பரம்பொருள்னு சொல்ல முடியல. ஜீவன் என்று சொல்ல முடியல, ஏன்னா தான் மூச்சு விடுறதே அவனுக்கு தெரியல. இது வேற இன்னொரு நிலையை சொல்லணும். ஆகையால் இந்த தாந்திரிக்கால என்ன சொன்னா, இந்த 3 நிலையை விட்டு இன்னொரு 2 நிலையை சேர்த்துட்டா. துரியம்னு ஒண்ணு, துரியாதீதம்னு ஒண்ணு. புத்திக்கு மேல சமஷ்டியான ஒரு புத்தி, அதை சேர்த்து அதுக்கு அப்பாற்பட்டதான மகா காரணம்னு ஒண்ணு சேர்த்து வச்சுட்டு இருக்கா. இப்ப என்னாச்சு, இங்க 3 நிலை வேதாந்திகள் சொன்னத நாம் ஒரு 2 நிலையை ஜாஸ்தி சேர்த்திருக்கோம். அந்த எந்த 2 நிலை? துரியம் துரியாதீதம். இதத்தான் சொல்லும் பொழுது நாம் சாந்தாம்பிகா சமஸ்தியா வேற அம்பிகா இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த 5 நிலைகள் இருக்கு பார்த்தா, இந்த 5 நிலைகளும் சிவசூத்திரத்துல சொல்லி இருக்க. இவைகள் முழுக்க சேர்த்து அம்பாளுடைய லீலைன்னு இப்ப சொல்ல போறோம். இப்ப அந்த பாஷ்யம் பார்ப்போம். ஆக 19 நாமபிஹி 19 நாமாக்கள்னால ஜீவேஸ்வரையோஹோ பேதான் விபஜன், ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதங்களை பிரித்து ததாத்மகத்வேன தேவீம் ஸ்தோதும் உபக்கிரமதே, இந்த விதமாக அம்பாளை துதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். விஸ்வரூபா இத்தியாதினா. இப்ப விஸ்வரூபான்னு சொல்லணும். இந்த விஸ்வரூபாக்கு பல அர்த்தங்கள் சொல்ல போறேன். அதுல முதல்ல விஸ்வரூபான்னு என்னன்னா பிரபஞ்ச சிருஷ்டிய பத்தி முதல்ல சொல்றார். சிருஷ்டி கிரமேஹி பிராதமிகா தமஸ்தர்கா. சிருஷ்டி கிரமத்துல முதல்ல இருக்கக்கூடியதான தமஸ்தர்கா அஜ்ஞான சர்க்கம்.
ததா மகத்தஸ்தர்க்கः அஜானத்துல அந்த மகத்தத்துவம் உண்டாச்சு. ததோ அகங்கார அகங்காரம் உண்டாச்சு. அந்த அகங்காரம் எப்படிப்பட்டது? திரியாத்மகஸ்ய சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இதோட கூடினது. ததா அந்த அகங்காரத்தை வந்து பஞ்ச தன்மாத்திரா பரபரியாயானி 5 தன்மாத்திரைகள் என்று சொல்லக்கூடியதான சூக்ஷ்ம பூதானி சூக்ஷ்ம பூதங்கள் உண்டாச்சு. அதுக்கு என்ன பேரு சார்? சப்தாதீனி பவந்தி. சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தா. இதான் உலகம். காதால கேட்கிறோம், கண்ணால பாக்குறோம், மூக்கால முகறோம், நாக்கால சுவைக்கிறோம், தோலால எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். இந்த மனுஷன் பண்ண வேண்டியது பண்றது இதுதான். பஞ்சபூதானி சப்தாதீனி பவந்தி. தேசுஜ பஞ்ச ஞான சக்தயா. இங்க இருந்து 5 ஞான சக்திகள் உண்டாச்சு. பஞ்ச கிரியாசக்தயத்த பவந்தி. 5 ஞான சக்திகள், 5 கிரியாசக்திகள். இச்சாசக்தி அம்பாள். இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி ஸ்வரூபிணி. இங்க இருந்து 5 கிரியாசக்திகள், 5 ஞான சக்திகள் உண்டாச்சு. தாசு ஆத்யா வியஷ்டிவேஷேன. அவைகள்ல முதல்ல இருக்கிறது ஞான சக்திகள். வியஷ்டியாக பிரிக்கும் பொழுது ஸ்ரோத்ராதி ஞானேந்திரிய பஞ்சகம் பவதி. ஸ்ரோத்ர ஜிஹ்வாக்ராட அப்படின்னு கண்ண காது மூக்க நாக்க தோல் எனக்கூடியதான 5 அறிவு புலன்களாக ஏற்பட்டன. சமஷ்டி வேஷேன மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து வச்சோம்னா அந்த கரணம். இந்த ஸ்திரீகள்டா ரொட்டி பண்ணுவா. கோதுமை நல்லா பசஞ்சு ஒரு உருண்டையா வச்சு அதை வந்து அத குழவையால, இப்ப எல்லாம் குழவை கிடையாது, அங்காத்துல மிஷின் இருக்குங்கிறத வச்சுக்கோ. குழவையால வச்சுட்டே இருப்பா. அது அத குழவையால பண்ணும் பொழுது அது குழைக்கு ஒட்டாம இருக்கிறவன்னு அதை கொஞ்சம் எடுத்துட்டு பக்கத்துல கொஞ்சம் கோதுமை வச்சு அதுல ஒத்தி அதுல தொட்டு தொட்டு பண்ணுவா. ஏழா நேரம் அந்த கல்லுக்கோ குழவைக்கோ ஒட்டப்படாதுன்ட்டு இல்லையா. ஒரு 10-15 ரொட்டி பண்ணியாச்சு. ஏன்னா சில பேர் நிறைய சாப்பிடுவா. நம்ம மாதிரி 1-2 இல்ல, சில பேர் 10 ரொட்டி சாப்பிடுவான்னு வச்சுக்கலாம். பண்ணினா என்ன பண்ணுறா, அந்த மீதி அங்கே ரொட்டி இது தனியா மிஞ்சி நிக்கிறதோ இல்லையோ மாவு, அது என்ன பண்றது, கடைசியில என்ன பண்றது, அதுல கொஞ்சம் ஜலத்தை விட்டு அதையும் வழி அதை ஒரு ரொட்டியா பண்றதோ இல்லையா. அதே மாதிரி தனித்தனியாக எல்லாத்தையும் பண்ணி மிச்சம் இருக்கக்கூடியதான பொருள்களை எல்லாவற்றையும் கலந்து அதனால மனசை பண்ணலாம் பாருங்க. சமஷ்டி வேஷேனதோ அந்த கரணம். இவைகளை தனித்தனியாக செய்து எல்லாவற்றையும் மிஞ்சி இருக்கிறத சேர்த்து அந்த கரணம். அதனால்தான் மனசு கண்ணோட சேரும், மனசு காதோட சேரும், மனசு மூக்கோட சேரும், மனசு நாக்கோட சேரும், மனசு தோலோட சேரும். ஏன்னா இது எல்லாத்துக்கும் எல்லா இன்கிரீடியன்ஸும் அதுல இருக்கு. அந்தியாபி வியக்தி வேஷேன. அதே போல ரஜோகுணங்கள்லாம் சேர்ந்து வாகாதி கர்மேந்திரிய பஞ்சகம் வாக் பாணிபாத வாயுபஸ்தம் அப்படின்னு 5 தயார் பண்ணிட்டு சமஷ்டி வேஷேன பிராணம் ஜனயந்தி. சமஷ்டியா பிராணனை உண்டாக்கியிருக்கார். தர்மிபூதாக சப்தாதயஸ்து. இந்த தர்மியா இருக்கக்கூடியதான சப்தாதிகள் ககனாதி ஸ்தூலபூத பஞ்சகம் ஜனயந்தி. ஆகாசம் முதலிய 5 பூதங்களை மகாபூதங்களை தயார் பண்ணிருக்கு. இது வஸ்து ஸ்திதி. ஏதோ சொல்லிட்டு இருக்கல, நாங்க கேட்டோமா? இது விஸ்வரூபாக்கு அர்த்தம் சொல்ல போனா உலகத்தினுடைய சிருஷ்டியை பத்தி ஏன் பேசுறேன் அப்படிங்கிறல. ஐயா போன நாமாவில தர்மா தர்ம விவர்ஜிதான்னு சொன்னேன். தர்மம் தர்மின்னு 2 பொருள். அந்த தர்மத்தையும் தர்மியும் சொன்னா இங்க தர்மி பூதமா இருக்கிறது சப்தாதிகள். சோ இந்த தர்மியான சப்தாதிகள் வந்து தர்மமான பொருள்கள் உண்டாச்சு. அதான் தர்மி பூதா சப்தாதய ககனாதி ஸ்தூலபூத பஞ்சகம் ஜனயந்தி இது வஸ்து ஸ்திதி. ஆனா அம்பாள் தான் தர்மி, அம்பாளை தான் தர்மம். அது பார்த்துக்கிறோம். சரீரத்வம் சம்போ சதி மகிரவட்சோருகயுகம் தவாத்மானம் மன்யே பகவதி நவாத்மானமனகம். சரீரம் துவம் சம்போ. பரமேஸ்வரனுக்கு சரீரமா நீங்க இருக்க. பரமேஸ்வரன் இவருக்குள்ள அந்தர்யாமியா இருக்க. பரமேஸ்வரன் எப்படி சர்வாந்தர்யாமே சர்வாதாரா சிவா. அப்படிப்பட்டதான அந்தர்யாமியா பரமேஸ்வரன் இருக்கிறதுனால பரமேஸ்வரனுக்கு சரீரமா தாங்கள் இருக்க. சரீரம் துவம் சம்போ சதி மகிரவட்சோருகம் தவாத்மானம் மன்யேன பகவதி நவாத்மானமனகம். அத்தஹ சேஷஹ சேஷீதி அயமுபய சாதாரணதையா ஸ்தித சம்பந்தோயம். தர்மம்னு சொன்னாலும் தர்மின்னு சொன்னாலும் நீங்க தான். சேஷேஷீதாயமுபய சாதாரணதையா ஸ்தித சம்பந்தோயம்
சமரசமனானந்தபரயோ அப்படின்னு ஆச்சாரியால் சௌந்தர்லஹரியில தர்மமும் தர்மையும் ரெண்டு அம்பாள்னு சொல்லியாச்சு. அதனால இப்படி தர்மிபூதா சப்தாதயஸ்து ககனாதி ஸ்தூலபூத பஞ்சகம் ஜரயந்தி இது வஸ்து ஸ்திதி. தத்ர அங்கு வியஷ்டிபூதைஹி ஸ்தூலபூத உபாதிபிஹி வியஷ்டியா இருக்க தனித்தனியா இருக்கக்கூடியதான ஸ்தூல சரீரங்கத்தினாலையும் சூட்சமா இருக்கக்கூடியதான உறுப்புகளாலையும் நமக்குள்ள கண்ணு கை காலு மூக்கனாக்க கணக்கு வெளியில தெரியுது. ஆனா அதனுடைய திறமைகள் வெளியில தெரியுமா? கண்ணுக்கு பாக்குற கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்னு தெரியுமா? தெரியாது. காது இருக்கு சார், நல்லா விஷயம் இருக்கு, ஆனா சொன்னா ஒண்ணும் கேட்கலன்னா அது கேட்கற சாமர்த்தியம் இருக்கா இல்லையான்னு தெரியுமா? தெரியாது. அதனால விவகாரம் என்னன்னா ஸ்தூலமா இருக்கிற கிராஸ் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம பாக்குறோம், அதுக்குள்ள அது பவர் டு நோங்கிறது இருக்கா தெரியாது. அது சூக்ஷ்மம். சூக்ஷ்மபூத உபாதிபிகி காரணோபாதிபிச்ச அஜ்ஞானம் எனக்கூடியதான காரணோபாதினாலையும் உபகித சைத்தன்யம் உள்ள இருக்கிற அம்பாளுக்கு விஸ்வ தைஜச பிராஜ்ஞபல வாச்சியம் பவதி. முடிச்சுட்டு இருக்கும் பொழுது விஸ்வன் என்றும், சொப்னம் பார்க்கும் பொழுது தைஜசன் என்றும், தூங்கும் பொழுது பிராஜ்ஞன் என்றும் தெரிகிறது. சமஷ்டி பூதைஹி தைஹி உபகிதம் தத்துவம். சமஷ்டியா இருக்கிற சமயத்துல இவ எல்லாம் டோட்டலா இருக்கும் பொழுது வைஸ்வானர கிரண்ய கர்ப்ப ஈஸ்வர பதவாச்சியம். தனியா இருந்தால் விஸ்வன்னு பேரு, உலகத்துல எல்லா மனுஷாலையும் சேர்க்கும் பொழுது வைஸ்வானர்னு பேரு. அப்படி அந்த கரண காரண உபகிதா பரமாத்மா உலகத்தில் இருக்கிற எல்லோருடைய மனசையும் ஆட்டி வைக்கக்கூடியதான நிலையில இருக்கிறவர் கிரண்ய கர்ப்பன். பிராணகரண உபகிதா அவருக்கு சூத்ராத்மான்னு பேரு. உபாபியாம் காரணாபியாம் அவிபக்தாபியாம் அனுகமைய இதையும் ஞான சக்தியும் கிரியாசக்தியும் சேர்த்து சொல்லக்கூடியவருக்கு அவருக்கு அந்தர்யாமின்னு பேர். உபஹிதா அந்தர்யாமி இத்யுச்சதே. ஏதே த்ரய ஏவா இவளத்தான் பிரம்ம விஷ்ணு ருத்ர பதைஹி கமேன கிரமாபிதேயா பவந்தி. ஏதச்ச வியஷ்டி ஜீவாத்ம சமஷ்டி ஜீவாத்ம பரமாத்மனாம் வியஷ்டியாக தனித்தனியாக சமஷ்டி டோட்டலாக பிராதிஸ்விகம் தைவித்யம் ஔபனிஷதானாம் மதம் அவலம்பிய உத்தர். ஔபனிஷத மதம் நீங்க அந்த மதம் இல்லையோ? நாம அந்த மதம் தான். ஆனா தந்திரத்துல கொஞ்சம் பிரிச்சு சொல்லியிருக்காருங்கிறதா உபனிஷத்துல இப்படி சொல்லியிருக்குன்னு அர்த்தம். நாங்க எல்லாரும் உபனிஷதால் தான், சந்தேகம் இல்லை. இருந்தாலும் தந்திரத்தோட சேர்ந்து சொல்லும் பொழுது இங்க இப்படி சொல்லியிருக்க, அங்க அப்படி சொல்லி அவ்வளவு. ஏதே தேசாம் அந்தே ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தீனாம் அவஸ்தானாம். ஜாகிரத் ஸ்வப்னம் சுஷுப்தி இந்த நிலைகளை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராணாம் கிருத்தியானாம் ச. அதே போல சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இந்த மூணு தான் ஒத்துட்டு இருக்கா. கிருத்தியானாம் ச த்ரயஸ்ய த்ரயஸ்யைவ அங்கீகாராத். அதனாலதான் வேதம் யதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத்ரயந்தே அபிசம்விஜந்தி. மூணு தான் சொல்றத, மீதி ரெண்ட சொல்லலேன்னு அவர் அங்க அப்படி சொல்லல. தாந்திரிகானாம் மதேது இவ என்ன பண்ணியிருக்க, துரிய துரியாதீதையோஹோ அவஸ்தையோஹோ. துரியம் என்ற நிலையும் துரியாதீதம் எனக்கூடியதான நிலையும் ஒத்துருக்க. அதோட திரோதான அனுகிரகயோஹோ கிருத்தியோச்ச. பகவானுக்கு பிரம்மத்துக்கு மூணு நிலை மட்டும் இல்ல, திரோதானம் அனுகிரகம் இந்த ரெண்டு கிருத்தியமும் இருக்கு அப்படின்னு ஒத்துருக்கார். துவயோர்த்வயோஹோ ஆதிக்கேன தனித்தனியாக ஒத்துண்டு இருக்கிறதுனால ததவஸ்தா கிருத்தியாபன்னயோஹோ ஜீவ பரமாத்மனோஹோ அபி ஆதிக்யாத். இப்படி சமஷ்டியாக பரமாத்மாவையும் வியஷ்டியாக ஜீவனும் ஒத்துண்டு இருக்கிறதுனால பிராதிஸ்விகம் பஞ்சவித்யம். சோ தந்திரத்தை வாசித்த போய் எத்தனை நிலைகள் கேட்டா 5 வேதாந்தி போய் கேட்டா எத்தனை 3 ஒண்ணும் இல்ல. அந்த 4வது நிலை கொஞ்சம் பிரிச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கான், அவ்வளவுதான் விவகாரம். ஏதாவதா வைமத்தியம் அப்படின்னு இது வேற அது வேற சார் அப்படின்னு டிஃபரன்ஸ் சொல்லப்படாது. திருவிக்கரண பஞ்சீகரண பிரக்கிரியோரிவா. சாந்தோக்கியோபனிஷத்துல திருவிக்கரணம் தான் சொல்லியிருக்கு, தைத்தரியோபனிஷத்துல பஞ்சீகரணம் சொல்றது. என்ன பண்றது, 2 ஒண்ணு தானே. அதனால 5 இருந்தா 5 சேர்த்து கலக்கிறா, 3 இருந்தா 3 தான் பண்றா. என்ன பண்றது, விசேஷ கேத்துல அஷ்டகந்தம் போடணும், 5 தான் பொருள் இருக்கு, 3 டப்பா செட்டு கடையிலையும் கிடைக்கல, என்ன பண்றது, எண்ணிக்கை சரி இருக்கிறதோட போடு.
அதுக்காக என்ன பண்றதுன்னு ரசம் சாதம் பண்ணி விட்டேன், அப்பளம் இல்ல ஆத்துல ஆயிடுது, அப்பளம்னு கேட்டா முதுகுலதான் விழும். இன்னைக்கு நீங்க வாங்கிட்டு வரல பாகம் முழுக்க, என்ன பண்றது? இருந்தா போடுவா, இல்லன்னா இல்ல, அவ்வளவு. அதே மாதிரி 5 நிலை இருக்கணும்னா 5 நிலை இருக்கு, அப்படி இல்லைன்னா 3 நிலை அப்படி. அதனால ஸ்தூல சூட்ச ஏதாவதா வைமத்தியம் திருவித்கரண பஞ்சீகரண பிரக்கிரியோரிவ ஸ்தூல சூக்ஷ்ம திருஷ்டி பேதேன வியவஸ்தா உபபத்தே. பரந்து சுஷுப்தவ் ஏவ பிராஜ்ஞஸ்ய, தூங்குற நிலையிலேயே பிராஜ்ஞனுக்கு பிரம்மபாவ சம்பத்தியா. அவன் என்ன சொல்ற, தூங்குறப்ப அவன் பாட்டுக்கு பிரம்மத்தோட ஒன்னா போயிட்டான் சார், சத்சம்பத்தி ஏற்பட்டிருக்குங்கிறான். தூங்குறப்ப மனுஷன் என்ன ஆயிட்டான், பிரம்மத்தோட ஒன்னா போயிட்டான். அதனால பிரம்மவியூதமா தூங்கிட்டான் சார். என்ன ஆயிட்டான், அவன் பிரம்மமா தூங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறாளோ இல்லையோ லோகத்துல. அவன் தூங்குற காலத்துல அந்த ஜீவனானவன் பரமாத்மாவோட ஒன்னா போனா அப்படி. அதனாலதான் தூங்குறவாட எழுப்பப்படாது. எழுப்பினாலும் எழுந்துக்க மாட்டேங்கிற, அது வேற விவகாரம். என்ன நியாயமா தூங்குறவாட எழுப்பப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. ஆகையால் பிரம்மபாவ சம்பத்தியா ததீதாவஸ்தாத்வயாபன்னஸ்ய, அதுக்கு மேல 2 நிலைகள் இருக்கு. ஆத்மனஹா, அது ஜீவபாவம் இல்லை. அவித்யாலேஷ அனுவரத்தே, ஆனா மூழ்கிக்கிறான மறுபடியும், ஆனால் சிவபாவமும் இல்ல. ஜீவனும் சொல்ல முடியல, பிரம்மனும் சொல்ல முடியல. அதனால சத்வாச்சன் அவித்யாலேஷ அனுவர்த்தே சத்வாச்சன பரமாத்ம பாவோபி அதையேவ. ஆயால்தான் சுஷுப்திச்சாபன்ன ஜீவோபாதே, சுஷுப்தி தூங்கும் நிலையில இருக்கக்கூடியதான ஜீவனுக்கு காரண சரீரத்வேன, அஜ்ஞானம் எனக்கூடியதான காரண சரீரத்தோட இருக்கின்றான். துரிய தசாபன்ன ஜீவோபாதே, அதுக்கு அடுத்த நிலை இருக்கிற ஜீவனுக்கு மகாகாரண சரீரத்வேன வியவஹாரா. இப்ப என்ன பண்ணினா, பிராஜ்ஞன் காரணம், மகாகாரணம் அப்படின்னு கொஞ்சம் பிரிச்சோம். அதே தத்பரஸ்ய சிவதுல்யோஜாயதே, இது எங்க சார் சொல்லிருக்க, காஷ்மீர சைவத்துல சிவசூத்திரத்துல அவ இத பிரிச்சிருக்கா. தாதிருஷ்யா சிவதுல்யத்வேன நிர்திஷ்டா அவ சொல்லிருக்காள். நீங்க ஒத்துக்கலையோ வேதாந்தத்துல, நாங்களும் ஒத்துண்டு இருக்கோம். இத எங்க அர்த்த சாமியாத் அர்த்த சிவஹா இதி ததர்த்தா அதையேவச்ச. ஆகியால்தான் ததோபி பரஸ்ய, அதை விட உயர்ந்ததா இருக்கிற அம்பாளுக்கு நிரஞ்சனம் நிரஞ்சன பரமம் சாமியம் உபைதி அப்படின்னு முண்டகோபனிஷத்துல இதே அம்சத்தை தான் சொல்லிருக்கு. இது ஸ்ருதௌ அபேதஸ்ய பரமசாமிய பதேசேன நிர்தேச உபபத்யதே. அனேனைவ ஆசையேன, இந்நிலையில்தான் இந்த அபிப்பிராயத்தை பூர்ண ஜீவதாயாக பூர்ண சிவதாயாச்ச, பூர்ணமான ஜீவனுக்கும் பூர்ணமான சிவநிலைக்கும் தத்தசாயாம பாவாது, அந்த நிலை இல்லாதனால பிருதக்கணனம் ஔபனிஷதானாம். அதனால இண்டிபெண்ட் நிலையா இல்லாதனால அது ஒரு நிலைய சொல்ல வேண்டாம்னு சொல்லிவிட்டா. வேதாந்திகள் இதை தனியாக சொல்லாத காரணம் என்ன, இது இண்டிபெண்டா இல்லைன்னு. அதையேவ முக்தேர்தம் பஸ்தி பரிசேஷாத் இத்தியதிகரணே. நான் சொல்றதுக்கெல்லாம் சாங்கர பாஷ்யத்துல அத்தாரிட்டி இருக்கு. முக்தேர்தம் பத்தாதிகரணே மூர்ச்சாவஸ்தாயாக பார்த்தக்கேன கணனா பாவேபி, மூர்ச்ச நிலைன்னு கோமான்னு ஒரு நிலை இருக்க பார்த்தீங்களா, ஒண்ணுமே முடிய மாட்டேங்கிறது. டாக்டர் எல்லாம் என்ன பண்ணார், அவன் முடிச்சுக்கிட்டோம் அப்புறம் மருந்து தரேங்கிறான். கோமால போயிருக்கானா அங்கேருந்து வெளியில வரவழிங்க சார் அவளான்னு கேட்டா, அவரா முடிச்சுட்ட பிறகு அப்புறம் நான் மருந்து தரேன். அப்ப கூட கோமாக்கு அனுப்ப போறீங்களா, எதுக்காக மருந்து தரேன்? இப்ப உள்ளவருக்கா வெளியில வந்தா அழிச்சுன்னு வாங்கன்னா தெரியாது, மருந்தே கிடையாது, தானா வர வேண்டியதுதான். கோமாக்கு போயிட்டா தானா வர வேண்டியதுதான். இது சூத்திர பாஷ்ய முக்தே அர்த்த சம்பத்தி அப்படின்னு. மூர்ச்சாவஸ்தாயாக பார்த்தக்கேன கணனாபாவே அயமேவ ஹேது தைருபன்யஸ்தா அஸ்யேவா கடனம் இல்லைன்னா இருக்குன்னு வச்சுக்கோ. பஞ்சவித ஜீவோபாதீனாம் பஞ்ச கோஷபதை வியவஹார தர்சன. தைத்தரியோபனிஷத்துல அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய அப்படின்னு இந்த 5 பேரை தான் அங்கே சொல்றான். ஆனா அவ இத தனியா எடுத்து வித்தியாசமா சொல்லல. பரமாத்மனஸ்தோ, பரமாத்மாவுக்கோ என்றால் திரோதான அனுகிரக அபரபரியாய பந்த மோட்ச தான உபாதி தத்வேன. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் தான் தைத்தரியத்துல சொல்லி இருக்கு. ஆத்ம தத்துவத்தை மறைத்து இருப்பது, ஆத்ம தத்துவத்தை ஞாபகப்படுத்தல்.
குருவானவர் உங்களுக்கு ஆத்ம தத்துவத்தை ஞாபகப்படுத்துற. எப்பிரத்யபிஜாயதே தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையேன்னு உங்களுக்கு அந்த ஆத்ம தத்துவத்தை பல பிறவிகளை மறந்து போய் சுத்தி கொண்டிருக்கக்கூடியதான ஜீவனுக்கு இந்த பிறவியிலேயாவது அவர் அறியுங்கோ அதனால க்ஷேமத்தை அடைங்கோன்னு அந்த குரு காமிக்கிறாராம். தட்சிணாமூர்த்தி வடிவமா இருக்கக்கூடியதான குரு. ஆகையால் அப்படிப்பட்ட அவருக்கு நமஸ்காரம்னு சொல்றதே அந்த அனுகிரகம். அனுகிரகம் ஏதோ காசு கொடுக்கிறார் அனுகிரகம் இல்ல, நிஜமான அனுகிரகம் இதான். ஈஸ்வரோ பகிருன்மேஷா நிமேஷோந்தஸ்ததா சிவா. பகிருன்மேஷா வெளி உலகத்தை பார்ப்பது ஈஸ்வரன். ஈஸ்வர அனுகிரகத்தினால் உள்ளூர் இருக்கக்கூடியதான பரமாத்மை பார்க்கிறது சதாசிவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இசி சைவ தந்திரோக்த லட்சணானுசாரேன ருத்ராத் பரதா பேதத்வயம் அற்றுண்ணம். ஆகையால் இதுக்கு முன்னால சொன்ன பிரம்மா விஷ்ணு ருத்ரான்னு சொன்னேனே, அந்த ருத்ரனுக்கு மேல இருக்கக்கூடியதான ஈஸ்வர தத்துவம் சதாசிவ தத்துவம். இத மறுபடியும் இன்னொரு தரம் பஞ்ச பிரம்மாசனாசீனா பஞ்ச பிரம்மஸ்வரூப அங்கே இன்னொரு தரம் மறுபடியும் சொல்ல போறேன். இத ஏவம் சதி இதுவரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் ஆச்சு. இப்ப ஏவம் சதி விஸ்வே விஸ்வனிடத்தில் ஸ்தூலபூத உபஹித ஜாகதாவஸ்தாபன்ன சைதன்யாத்மகா கிராஸ் ஆப்ஜெக்ட் கண்ணு காது கையு காலு இப்படிப்பட்டதான இவர்களோடு கூடின ஜீவர்கள் தற்சமஷ்டிபூதா இவாழ்டிய கூடின வைஸ்வானர்கள் ரூபம் சைதன்ய திருஷ்டியா ஆத்மைவா. அது எங்க இருந்தாலும் ஆத்மாதான். ஃபேன் சுத்துறதுன்னு ஃபேன் சுத்தல, ஃபேனுக்குள்ள இருக்கிற கரண்ட் சுத்துறது. பல்பு எரியறதுன்னா பல்பு எரியல, உள்ள இருக்கக்கூடியதான கரண்ட் தான் உங்களுக்கு எல்லாம் பண்றது. அதே போல வேலை செய்யறது கை அசைஞ்சாலும் கால் நடந்தாலும் எல்லாம் செய்யறது உள்ள இருக்கிற ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சைதன்ய திருஷ்டியா ஆத்மைவ யஸ்யாஹா சா விஸ்வரூபா. விவகாரம் எங்கேயோ போய் எங்க வந்தா விஸ்வரூபான நீங்க முழித்து கொண்டிருக்கும் பொழுது உங்க சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு உறுப்பும் அது எதை செய்கிறதோ அதெல்லாம் அம்பாள் வடிவமாக பார்த்தால் அம்பாள் பார்க்கிறார், கேட்டா அம்பாள் கேட்கிறார். உங்க இதயத்துக்குள்ள இருந்து கொண்டு ஒரு சக்தி வடிவமாக எல்லாவற்றையும் செய்பவள்னு அர்த்தம். யத்வா பூர்வம் தர்ம தர்மி பாவ விவர்ஜிதா இத்யுக்தம். தர்மா தர்ம விவர்ஜிதான்னு சொன்னேன். தேன ஜெகதபேதா சித்தா. இதனால உலகமும் அம்பாளும் ஒண்ணுன்னு தெரிஞ்சது. அதான் அதுக்காக இத்தியாக விஸ்வரூபா ஜாகரணி ஸ்வபந்தி தைஜசாத்மிகா. இப்ப விஸ்வரூபாங்கிற நாமாவுக்கு அர்த்தம் பார்ப்போம். விஸ்வமேவ யஸ்யாஹா ரூபம். உலகமே அம்பாளுடைய வடிவம். நது விஸ்வாதாரத்வேன தர்மிபூதம் அந்யத் ரூபம் அஸ்தி. இந்த உலகத்துக்கு ஆதாரமா ஒரு ரூபம்னு சொல்லாதியும். உலகத்துக்கு ஆதாரமா இருக்கிறது சிவன். யத்மின்யவ் பிருத்திவீதாந்தரிக்ஷம் ஓதம் மனசா பிராண இச்ச சர்வை. அது பிரம்மம். இங்க நான் சொல்றது அம்பாளுடைய வடிவம். உலகமா இருக்கிறது அம்பாள். இம்மனன்ட் ஃபார்ம் அம்பாள், டிரான்சென்டென்டல் ஃபார்ம் சிவன். அதான் பார்த்துக்கணும். அதனால விஸ்வமீவ ரூபம் யஸ்யாஹா ரூபம் நது விஸ்வ ஆதாரத்வேன தர்மிபூதம் அந்யத் ரூபம் அஸ்தி இத்யர்த்தா. நீர் பாட்டுக்கு சொல்ற இங்க பிரமாணம் ததுக்தம் விஷ்ணு புராணே யதாஹி கதலி நாம ஸ்வபத்ரான்யான திருஷ்யதே. வாழன்னா வாழைய காமினா இலைய காமிக்கிறான், பட்டைய காமிக்கிறான், வாழை தண்டை காமிக்கிறான், வாழை பூவை காமிக்கிறான். இது தவிர வாழைன்னு எங்க இருக்க? வாழைன்னு இவ்வளவுதானே சொல்லடா. அதே மாதிரி அம்பாள்னு என்னாக்கா உங்க கண்ணு காது மூக்க நாக்கு இவைகளை படைச்சவள், அவைகளுக்குள்ள இருக்கிறவள். அது தவிர தனியா ஒரு சிவலோகத்துக்கு கொண்டு போய் அம்பாள் எங்க இருக்கான்னு காமிக்க முடியாது. ஏன்னா சக்தி, சக்திய சக்திமத்தோட சேர்த்து தான் காமிக்க முடியும். கரண்ட காமின்னா கையில தொட்டு பிராணம் போன பிறகு தான் ஏன் சொல்லணும்? எப்படி சொல்ல முடியும்? கரண்ட காமிங்கன்னு எப்படி காமிக்க முடியும்? எதனால பல்பு எரியறதோ அது கரண்ட், எதனால பேல சுத்துறதோ அது. அப்படித்தான் சொல்ல முடியுமே தவிர அத கண்ணால காமிக்க முடியாது. புலனாகாதது சக்தி. ஆகையால் புலன்களுக்கு அப்பாற்பட்டது. ஆகையால் அம்பாள்னா என்ன? உலகத்தை பார்க்கிறீளோ இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறவள், அந்த உலகமாக உள்ளவள். ஏவம் விஸ்வஸ்ய நான்யத்வம் ஸ்வஸ்தாதீஸ்வர திருஷ்யதே இதி. இது இங்க மட்டும் இல்ல, தேவி பாகவதேவி பிரதம ஸ்கந்தே, தேவி பாகவத்துல முதல் ஸ்கந்தத்துல அவர் வடபத்ரசாயிய கிருஷ்ண பரமாத்மா படுத்துட்டு இருக்க.
உலகம் முழுக்க ஒண்ணும் இல்லை, எங்க பார்த்தாலும் ஜலம் தான் இருக்கு. அவர் ஒருத்தர் தான் ஒரே ஒரு ஆலையில அதுக்குள்ள பரமாத்மா படுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு மார்க்கண்டேயர் சொல்றார், அவருக்கு தத்துவத்தை சொல்றாராம். அப்படி விஷ்ணவே பாலரூபிணே வடபத்ரசயானாய விஷ்ணவே பாலரூபிணே ஸ்லோகார்த்தேன ததா புரோக்தம் பகவத்யாகிலார்த்ததம். ஒரு பாதி ஸ்லோகத்துல அம்பாளுடைய முழு தத்துவத்தையும் சொல்லிவிட்டாராம். சர்வம் கல்விதமேவாகம் நானியதஸ்தி சனாதனம், எல்லாமாகத்தான் நான் இருக்கேன். நானியதஸ்தி, வேற ஒண்ணும் இல்ல. உலகத்தை பிரளய காலத்துல ஜலமா இருக்கிற நான் தான் இருக்கேன். நீங்க படுத்துட்டு இருக்கக்கூடியதான ஆலயிலையும் அதுதான், உங்களுடைய சரீரமும் அதுதான், நீங்க பாக்குற நானும் அதுதான் அப்படின்னு சொன்னாள். இது வரைக்கும் விஸ்வரூபான்னு சொன்னா உலகமே வடிவமானவள் அப்படின்னு அர்த்தம் சொல்லியாச்சு. உலகம்னா என்ன, சுருட்டிய சொல்லியாச்சு, ஜீவர்களை சொல்லியாச்சு, ஜீவர்களுக்குள்ள இருக்கான்னு சொல்லியாச்சு, சர்வாந்தரியாமித்துவமா இருக்கிற வடிவமும் சொல்லிவிட்டேன். இப்ப இந்த விஸ்வரூபான்னா இது வரைக்கும் யாரும் தெரிஞ்சுக்காத ஒரு அர்த்தம் ஒண்ணு சொல்றேன். மனுஷன் எப்படி இருக்கான் சார், நம்மளாம் எப்படி நம்ம வாழணும்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. தர்மசாஸ்திரம் படிச்சா ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் தர்மசாஸ்திரம் எப்படி சொல்றது, நீங்க எப்படி வாழணும்னு சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம எது வரைக்கும் காசை சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னா, அபியுஷ்ணா சகிருதா தன்னார். உங்களுக்கு எவ்வளவு வேணும், இலையில கையில பசஞ்சுக்கிற அளவுக்கு உஷ்ணம் இருக்கிற அன்னம் வேணும். சில அம்மாக்கள்லாம் என்ன பண்ண, முதல்ல சமைச்சு விடுவா அன்னத்தை, அதுக்கப்புறம் ரசம் சாம்பார் கறி எல்லாம் பண்ணி வைப்ப. இலையில வச்சா அது என்ன ஆச்சுன்னா நேற்று அன்னம் மாதிரி இருக்கும். இன்னும் சில அம்மா என்ன பண்ணுவான்னு, இலையில அன்னத்தை போடுவா, அன்னமும் குழஞ்சிருக்கும், தெரியாம உள்ள கைய வச்சா அதுக்குள்ள போடுத்த கையு ரொம்ப குழஞ்சு போயிருக்கு, ரொம்ப சூடா இருக்கு, இதனால தாங்கல்ல உதறி நான் கைய போகல, என்ன பண்றது, இது வாயில வச்சுட்டான். ஏன் பிராணாயம் பண்ணி பிராணாவதி பண்ணலையே, நான் என்ன பண்றது, அப்படி சமைச்சு போட்டேன்னா ரொம்ப அது எப்படி இருக்கணும், அவ பரிமாறுறப்ப எப்படி இருக்கணும், கைய வச்சு பிசைஞ்சுக்கிறா போல இருக்கணுமா. அதே சமயத்துல ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது, சூடாவும் இருக்கணும், தகுந்த சூடுல போடணும். இப்படி அவ பரிமாறணும் அவக்கு சொன்னேன்னா அவ சாப்பிட்டதான் மிச்சம் உங்களுக்கு வருங்கிற, அது எனக்கு தெரியாது. பரிமாறுறது எப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அபியுஷ்ணாத், அவ்வளோ சாதாரண கதோஷ்ணமா இருக்கணும், மந்தோஷ்ணம் கதோஷ்ணம் அப்படி பரிமாறணும். அதுக்கப்புறம் சகிருதாதன்னாத், கொஞ்சம் நெய் இருக்கணும், நெய் இல்லாம சாப்பிடப்படாது. டாக்டர் ஏதோ கொலஸ்ட்ரால் அது அவருக்கு டாக்டர், அவர் என்ன சாப்பிட்டாரு நீங்க பாத்தீரோ, டெய்லி வாக்கிங்கிறார் சார், ஒரு நாளும் ஒரு டாக்டரும் வாக்கிங் பண்ணல, போட்டு நமக்கு அவளோட இதுக்கு சென்ற விவகாரம் இருக்கட்டும். ஆனா என்ன, ஏதோ பிறந்தண்ணில இருந்து நடக்காத மாதிரி நடங்கிறார், நடக்காத காரியத்தை நடக்குங்கிறார். ஆனா விவகாரம் என்னன்னா, அன்னத்துல நெய் கொஞ்சம் வேணும். அதுக்கப்புறம் என்ன, அச்சித்ராச்சைவ வாசசா, நீங்க கட்டுற துணியானது கிழிஞ்சு இருக்கக்கூடாது, கிழிஞ்சு தைச்ச துணியை கட்டப்படாது. என்ன, ஒரு மனுஷனுக்கு எப்படி கண்டிஷன்ஸ், 4 கண்டிஷன்ஸ் போட்டிருக்காரு, எப்படி வாழணும். உஷ்ணமான அன்னின்னா அன்னன்னைக்கு சமைச்சிக்க கூடியதான அன்னம், அவ்வளவுதான் அதுக்கு தாற்பயம். கொஞ்சம் நெய்யும் இருக்கணும், கீழால வஸ்திரம் உங்களுக்கு இருக்கணும். அபர பிரேஷ்ய பாவாச்சா, இன்னொருத்தனுக்கு கை கட்டிண்டு பதில் சொல்லக்கூடியதான நிலையில நீங்க இருக்கப்படாது. அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தா, அவ பாட்டுக்கு காலம்புற இருந்து வேதாத்தியனம் பண்ணிட்டே இருப்பா, மரகளை சொல்லிட்டே இருப்பா, யாருக்காவது பாடம் சொல்லிட்டே இருப்பா. 11-12 மணிக்கு காலமிக்கலான்னு சொல்லுவா மாமி. அப்பதான் எழுந்துட்டு மாத்தியானிகம் பண்ணிட்டு உட்காருவார், பிரம்மைக்கியம் பண்ணிட்டு. சொன்ன பிறகு ஒரு 1/2 மணி நேரம் அவருக்கு வேலை, சாப்பிட்டு 1 மணி நேரம் அப்படி விசிராந்தி எடுத்துட்டு 3-3:30 மணிக்கு அப்படி வயல் பக்கம் போயிட்டு ஒரு தடவை சுத்திட்டு வருவார். அவ்வளவுதான். என்ன வேலை செய்யறாருன்னு, ஏதோ வருது வருஷத்துக்கு ஏதோ மாசம் 4-5 மூட்டை வருது, ஆத்துக்கு போறோம்னு. அதை தவிர அது வேணும், எங்க ஆத்துல ஃப்ரிட்ஜ் வேணும், டிவி வேணும், அதன சவத்துல ஒட்டுற டிவி வேணும், என்னென்னமோ நினைக்கிறோம் பார்த்தேடா. இத்தனையும் நினைச்சு அப்படியே வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கோம். ஞாபகம், இதெல்லாம் வேண்டாம், உனக்கு வேண்டியது தேவை, இதனால தான் அபியுஷ்ணா சகிருதாதன்னா. அதே போலயே அச்சித்ராச்சைவ வாசசா அபரப்பிரேஷ்ய பாவாச்ச
பூய இச்சன் பதத்யதா, இதுக்கு மேல ஆசைப்பட்டானே வாழ்க்கையில கீழ் விழுந்துவான். அப்படி நம்ம கண்டென்டட் லைஃப் இருக்குமே நிஜமா சௌக்கியமா ஆனந்தமா இருப்போம். இப்படிப்பட்டதான நிலைய விட்டு விட்டு நம்ம என்ன நிலைக்கு இருக்கோம், காலம்பரை இருந்து எல்லாருக்கும் சலாம் அடிச்சுட்டு இருக்கோம். குட் மார்னிங், அம்மாவுக்கு அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்றது கிடையாது. யாருக்கு யாரோ உங்களை விட ரொம்ப குறைச்சலா இருக்கிறவனுக்கும் படிச்சவனுக்கும் குறைச்சல தர்மசாஸ்திரமே தெரியாம அப்ராட்சனுக்கெல்லாம் போயிட்டு குட் மார்னிங்னு எழுந்து நின்று அவங்க இருந்து வரப்பவே ரப்பர் மாதிரி எழுந்து நிக்கிறாங்க. இத்தனையும் பண்ணிட்டு என்னன்னா அவன் மாசம் முழுக்க ஏதோ 4 காசு கொடுக்கறான். இந்த நிலைக்கு இங்க பாஸ்கர் என்ன சொல்றார், நாய் பொழப்பு. இப்படி இருக்கிறதுக்கு என்ன பேரு, நாய் பொழப்பு. ஸ்வரூபம். நாய் எப்படித்தானே ஒரு எஜமானன் வந்தா என்ன பண்றத, எழுந்து நின்றுட்டு வால் ஆட்டிட்டு கால் வழியில உள்ள போயிட்டு வெளியில வந்து நாக்க தொங்க போட்டு இதெல்லாம் என்ன பண்றதோ அதான் இவன் பண்றான். என்னடா நான் பெரிய ஆபீசரா இருக்கேங்கிறான். இவன் ஆபீசரானாலும் இவனுக்கு சர்வெண்ட் தான் பேர் வச்சிருக்கான். பேரு ஐஏஎஸ் ஆபீசர். என்னடா கவர்மெண்ட் சர்வெண்ட். ஆபீசர் நான் மீதி பேருக்கு சொல்லிக்கிறோம். வேலை செய்யறது என்ன சர்வெண்ட் தான். இப்படி வேலை செய்யற இந்த ஒரு பொழப்பு இருக்கு பார்த்தா, இதுக்கு ஸ்வரூபம்னு பேர். எந்த அம்பாளை நமஸ்காரம் பண்ணினேயானால் இந்த நிலை போயிடுமோ, விகதம் ஸ்வரூபம் எஸ்ய விஸ்வரூபா. இப்ப பாருங்க, அதுவா சாட்சாத் பிரம்மணா ஜீவபாவ அத்தியந்தம் நீச்சம் ரூபம் சுரகதுல்யத்வம். நாய் போன்றதான ஒரு பழப்பு மனுஷனுக்கு. அதையேவ நீச்ச சேவாத்மக விருத்தேகே, நீச்சால சேவை பண்றது எனக்குடையதான விருத்தி. ஸ்வவிருத்தி ரீதி சம்ஞா. அதை விட மோசம் நீச்சதரா பசுபாவா இது யாவது. தாதிருஷம் ஸ்வரூபம் விகதம் யஸ்யாக பிரசாதாத். ஒரு ஜன்மாவில நீங்க காமாட்சி காடம் அவலம்பிய கடாட்சி அந்த அம்பாள் காலில் நமஸ்காரம் பண்ணி நிலையனால் உங்களுக்கு இது மேல இந்த நாய் பொழப்பு இருக்க, யாரையும் விரட்ட மாட்டான். உங்களை சௌக்கியமா ஆனந்தமா இருக்கலாம். அது ஏதோ தமாஷுக்கு சொல்றது இல்ல, நிஜமான ஒரு ஸ்வரூபம். இதை அனுபவிச்சாதான் தெரியும். ஏன்னா ஏனோ பெரிய உத்தியோகம்ங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், கடைசியில ரிட்டையர் ஆனப்புறம் இவனை யாரும் மதிக்கல. அந்நிலைக்கு தான் வந்துட்டான். அப்படி இல்ல, நீங்க மனசுல நிறைவான வாழ்க்கையில நீங்க இருக்கணும். அதுக்கு என்ன வழி, அம்பாளுடைய பாதங்களை தாமுபைகி அம்பாளை தியானம் பண்ணுங்க. பரமேஸ்வரியும் ஆராதிதா சைவர்ணம் போக ஸ்வர்க அபவர்கதா. இருக்கிற பரியந்தம் எல்லா போகங்களையும் கொடுப்பாள், மன நிறைவை கொடுப்பாள். மன நிறைவு யாருக்கும் இல்ல. அவனவன் ஏதோ கஷ்டப்படணும். அவன் பேசான், இவன் பேசான், அவன் அடித்தான், என்ன அது பண்ணினா இது பண்ணினாங்கிறானே தவிர நிஜமான சந்தோஷம் இல்ல. உங்களுக்கு நிஜமான சந்தோஷம் இப்பிறவையில நீங்க அடையணுமே ஆனால் அவளுடைய பாதங்களை பிடிக்கணும். அதான் சொல்றார், பிரசாதாத் விஸ்வரூபா. இவ ரெண்டு அர்த்தம் சொல்லியிருக்கேன். விஸ்வரூபாவுக்கு ஒரு அர்த்தம் என்ன சொன்னேன், உலகமே வடிவமாக உள்ளவள். இரண்டாவது, யாரை துதித்தால் நாய் பொழப்பு போகிவிடுமோ இவனுக்கு, இரண்டாவது அர்த்தம். மூணாவது அர்த்தம் பாருங்க, அதவா ஷோடச கலாத்மிகா திரிபுர சுந்தரி அவிவாதம். அம்பாள் 16 கலைகளோட இருக்காள் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை. ததுக்தம் வாசனா சுபகோதயே. வாசனா சுபகோதய கிரந்தத்துல சொல்லிருக்கு, தர்சாத்யா பூர்ணிமாந்தாஷ்ட சுபகோதய ஸ்துதின்னு ஒரு கிரந்தம். அதுக்கு ஒரு வியாக்கியானம். அதுல தர்சாத்யா பூர்ணிமாந்தாஷ்ட கலாத்பஞ்சதசைவது. தர்சா அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரையந்தம். ஷோடசி துகலா ஜேய பிரதிமன் முக்கிய ராகாந்த திதி மண்டல பூஜிதா அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கலை, சந்திர கலைகள். பௌர்ணமி இன்னைக்கு சந்திரன் பூர்ணமா முழு சந்திரனா காணப்படுற, மறுபடியும் ஒவ்வொரு கலையா குறையிறது. இந்த கலைகள் எல்லாம் இதெல்லாம் விருத்தி. இந்த 15 கலைகள். 16வது கலை ஒண்ணு இருக்கான், சந்திரமண்டலே சாதாக்கியா கலா. சாதா பெரியதா இல்ல, சாதா கலா விருத்தி கிராச ரகிதா. வளர்வதும் இல்லை, கொன்னி போறதும் இல்லை. அந்யா பஞ்சதச மற்ற 15 கலைகளும் யாதாயாத பாகின்யா. யாத்தாயாத்தமா அலையறான். இதான் யாத்தாயாதவன் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வர்றதுன்னு அர்த்தம். ததபின்னாயாக ஸ்ரீதேவியாக அப்படி இதுக்கு அபின்னமா இருக்கிற அம்பாளுக்கும்
சித்ரூபா கலா. அம்பாளுடைய கலைக்கு என்ன பேரு? சந்திரனுடைய கலைக்கு சாதாட்சா கலா. இதே போல இருக்கிற அம்பாளுடைய கலைக்கு சித்ரூபா கலா, சித்ரூபிணி, திரிபுர சுந்தரி, பதவாட்சா. மீதி கலைகள் இந்த யாதாயாதமா இருக்கிற கலைகளை அந்யாஸ்து காமேஸ்வரி, பகவானினி, நித்ய கிளினா அப்படின்னு ஆரம்பிச்சு சித்ரா பரியந்தம் காமேஸ்வரியாது சித்ராந்தாக திதி பேதேன விபரிவர்த்தமானா ஒவ்வொரு திதி வழியாக மாறிக்கொண்டிருக்கு. ததபின்னாயாம் பஞ்சதஸ்யாம் அபி ஏகமக்ஷரம். இந்த 15 அக்ஷரங்களுக்குள்ள ஒரு அக்ஷரம் ரகசியமா இருக்க. குருமுகைக வேத்யம் 2வது கூட்டத்துல இருக்கான். குருமுகைக வேத்யம் சித்ரூபம் யத்வசாத் அஸ்யாக ஸ்ரீவித்யா இது சம்யா. அதனால்தான் இந்த பஞ்சதசிக்கு ஸ்ரீவித்யான்னு பேர் வந்தது. அந்யானி பஞ்சதசாட்சராணி, மீதி 15 எழுத்துகள் சர்வைர் உபாசகை ஸ்ரூயமானானி, எல்லா உபாசகர்களாலையும் காதால கேட்கறது மந்திரத்தை சொல்லும் பொழுது. நித்யா ஸ்வரூபாணி ஏவம் சந்திரமண்டல தேவி பஞ்சதசீனாம். அது பகுவச்சனம் பார்க்கணும். சந்திரமண்டலத்தில் இருக்கக்கூடியதான சாதாகலா, தேவியின் இடத்துல இருக்கக்கூடியதான சித்கலா, பஞ்சதசி மந்திரத்தில் இருக்கக்கூடியதான ஒரு அக்ஷரம், அது குருமுகைக வேத்யம். ஐக்கியம் இதி தத்தத் கலாட்சராணாமபி ஐக்கியமேவ அதையேவ. ஆகையால் தான் பஞ்சதச சங்கியானாம் திதீனாம் அக்ஷராணாமபி 15 அக்ஷர திதிகளோட இருக்கிற இந்த கலா பூஜை பண்ணும் பொழுது அம் காமேஸ்வரி, ஆம் பகவானி, இம் நித்ய கிளினா இப்படின்னு வரிசையா சொல்லிட்டே போ. ஒவ்வொன்றுக்கும் அம்மா மீம்னு அதோட சேர்த்து 16 அக்ஷரங்களோட சேர்த்து சொல்றோம் அப்படின்னு. அக்ஷராணாபி திரிகண்டத்துவம். அத அந்த ஸ்திரீகளை உட்கார வச்சு ஒரு முக்கோணமா உட்கார வச்சு பூஜை பண்றோமோ இல்லையா, அந்த பூஜை பண்ணும் பொழுது நந்தா பத்ரா ஜயா ரிக்தா பூர்ணா இது திரிராவிருத்தேன பேதேன வாக்பவாதி கூட்ட பேதேன இப்படி தனித்தனியா 3 3 5 15 பிரிச்சு சொல்லிட்டு இருக்கோம். சரி, அதையேவ கண்டத்ரயேனைவ தைத்தரியாக. ஏதோ நீங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்கள, எல்லாம் வேதத்துல இருக்கு. இத்தனையும் சொன்னது தைத்தரிய வேதத்துல, தைத்தரிய வேதத்துல சாக்கையில 3ஆம் காண்டத்துல இது சொல்லி இருக்கு. தைத்தரியாக சுக்லபக்ஷ ராத்திரினாம் பஞ்சதசானாம் நாமானி ஆமனந்தி. தைத்தரிய சாக்கை வாசவா 3ஆம் காண்டம் 10வது அணுவாக்கத்துல இது இருக்கு. 10 11 அணுவாக்கங்கள்ல இந்த மந்திரங்கள் இருக்கு. தர்ஷா திருஷ்டா தர்ஷிதா விஸ்வரூபா சுதர்சனா அப்யாயமான அப்யாயமான அப்யாய சுன்ருதே ஈரா அபூர்யமானா பூர்யமானா பூரயந்தி பூர்ணா பௌர்ணமாசி இப்படின்னு தைத்தரியத்துல இத 15 சொல்லிருக்கு. நீங்க சொல்லக்கூடியதான காமேஸ்வரியாத நிச்சயங்கள்லாம் தைத்தரிய சாக்கையில இது சொல்லிருக்கு. இந்த சொல்லிருக்கு. இதுல சதுர்த்தி நித்யா இருக்கு பார்த்தீங்களா, இந்த 4வது என்ன? தர்ஷா திருஷ்டா தர்ஷிதா விஸ்வரூபா. இந்த விஸ்வரூபாங்கிறதா இங்க இருக்கிற விஸ்வரூபா. நீங்க பாட்டுக்கு ஏதோ வேதம் சொல்றது எங்கேயோ போயிட்டல. இங்க இருக்கக்கூடியதான சுக்லபட்சத்துல இருக்கக்கூடியதான 4வது நித்யாஸ்வரூபமா இருக்கக்கூடியதான அம்பாளுடைய ஸ்வரூபம். அப்படி ஏததேவ ஏவம் ஏதத் திவசானாமபி இந்த தினங்களையும் கண்டத்ரயேனைவ நாமானி ஆம்னாயந்தே. இது ராத்திரிக்கு சொன்ன இந்த பேரு. சுக்லபட்ச ராத்திரிகளுக்கு வேதத்துல இந்த பேர் சொல்லிருக்க. சுக்லபட்ச பகலுக்கு சஞ்ஞானம் விஜயானம் பிரஜானம் ஜானதபி ஜானது சங்கல்பமானம் பிரகல்பமானம் உபகல்பமானம் உபகல்ப்தம் பஸ்தம் ஸ்ரேயோ வதேய ஆயத் சம்போதம் பூதம். இந்த வேத பாகம் அங்க சுக்லபட்ச திதியில பகல்களுக்கு பேரு. முன்னால சொன்னது ராத்திரிக்கு பேரு. இவைகள்லாம் பகல்களுக்கு பேரு. இத்யனுவாகௌ பூர்வபக்ஷஸ்ய அகோராத்திரான அனயோகோ அனுவாகயோச்ச. 3ஆம் காண்டத்துல இருக்கிற 10 11 அனுவாகங்களுக்கும் திரித்வம் அப்படி தத்ரைவ ஆம்நாதம். அதுலயே எங்க சஞ்ஞானம் விஜயானம் தர்ஷா திருஷ்டா இத்யேதௌ அனுவாகௌ பூர்வபக்ஷஸ்ய அகோராத்திராணாம் நாமதேயானி. சுக்லபட்சத்துல இருக்கிற ராத்திரிக்கும் பகலுக்கும் பெயர்கள் அப்படின்னு சொல்லி. அத்த யத்யபி கண்டத்ரயமபி சமான சங்கியமேவா. இந்த கண்டத்ரயம் சமானமாக இருந்த போதிலும் அது என்ன சின்ன தத்ராபி ஏகாதசியா தசமி வேதே.
சில சமயத்துல என்ன பண்ணணும்னா ஏகாதசி வரும், காலமே தசமி இருக்கும், பின்னால ஏகாதசி வரும், அடுத்த நாள் காலமே ஏகாதசி இருக்காது. இப்படி தசமி வித்தமான ஏகாதசின்னு பேர். அப்படி இருக்குமேயானால் என்ன ஆறுதுன்னு தசமி வேதே தசமி துவாத அன்னைக்கு ஏகாதசின்னு எடுத்துக்கூடாது, அடுத்த நாள் தான் ஏகாதசி. தசமி வேதமா இருந்தா ஏகாதசி எடுத்துக்கூடாதான். அதனால உபோஷ்யா துவாதசி சுத்தா அப்படின்னு சுத்தமான துவாதசி அன்னைக்கு தான் உபவாசம் இருக்கணும். இது வசனாது துவாதசியாக ஏகாதசி துவாது சரமகண்டாந்தர்கத திதேஹே மத்தியம கண்டே பிரவேசாது. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா மூணாவது கண்டத்துல இருக்கக்கூடியதான பஞ்சதசி மந்திரத்துல ஒரு அக்ஷரம் ரெண்டாவது கண்டத்துல கூட பூந்துடுது. இப்ப என்னடா ஆச்சுன்னு 5 5 5 5 வரலையா, 5 6 4 வந்துருது. என்ன பண்றது விவகாரம் முழுக்க? ஏன் சார் மூணு கூட்டமும் கரெக்டா இருக்க வேண்டியதானே, 5 5 5 6 4 ஆகையால் தான் நித்யா பூஜை பண்ணும் பொழுது கீழே இந்த பக்கமா ரைட் ஹேண்ட் சைட்ல 5 ஸ்திரீகளை உட்கார வச்சு, மேல 6 ஸ்திரீகளை உட்கார வச்சு, கீழே இந்த பக்கம் வரப்ப 4 தான் உட்கார வைக்கலாம். என்னமோ ஏதோ பண்ணிட்டு இருக்கா அவ பாட்டுக்குன்னு. அது வேற விவாதம். எல்லாத்துக்கும் வேதிக்கு அத்தாரிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சரி, இது வசனாத் பிரவேசாத் மந்திரே த்விதீய திருத்தீய கண்டவ் ஷட்சதுரக்ஷரவு பவதா. மந்திரத்துல ரெண்டாவது கண்டத்துக்கு 6 எழுத்து, மூணாவது கண்டத்துக்கு 4 எழுத்து. இதெல்லாம் சாஸ்திரம் வாசிக்கல, என்ன எங்க இருந்து வர போறது, புரியவும் முடியாதுன்னு. அதையேவ அதனால்தான் வேதாபாவ பட்சம் அபிப்பிரேயன இந்த ஏகாதசிக்கும் தசமிக்கும் வேதம் இல்லாததான் ஒரு பட்சத்தை வைத்துக் கொண்டு சூர்யாதி வித்யாந்தரேஷு நாம் உபாசிக்கிறது அகஸ்திய வித்யா, காமராஜ வித்யா. இது இல்லாத சூரிய வித்யா, லோபாமுத்ரா, இப்படி சில வித்யைகள் இருக்கு. அந்த வித்யைகள் என்ன அபிப்பிராயேன சூர்யாதி வித்யாந்தரேஷு சமானாட்சராண்யவ 3 கூட்டானி. அங்கே 3 கூட்டங்களும் சமானாட்சரமாக இருக்கு. அனேனைவ ஆசையேன இதனாலதான் சுபகோதய டீகாயாம் சுபகோதய ஸ்துதிக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடியதான லல்லர், இவர் யார் லல்லர்னு லொல்ல லட்சுமிதரன் பேர். அவர் ஆந்திரர், அவர் ரொம்ப பெரியவர். அவர் தான் இதுக்கு சௌந்தர்யத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ரொம்ப உயர்ந்ததான ஒரு வியாக்கியானம், ரகசியமான விஷயங்கள்லாம் சொல்றார். அதே போல இவர் சௌபகோதய ஸ்துதிக்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இதை நம்ம கவனிக்கிறதே இல்லை. ஏன்னா எத்தனையோ கிரந்தங்களை விட்டுட்டே இருக்கோம். கொஞ்சம் வாசிச்சாலும் நமக்கு இன்டர்நெட் தான் அப்படியே பிரகாசிக்கிறது பாருங்க. ஆனா வாஸ்தவ மகான்கள் இருக்கா, அவ எப்படி சொல்றாரு பாருங்க. சுபகோதய டீகாயாம் லல்லேன உக்தம் ஆபூர்யமானாயா கலாயா சந்திரகண்டாந்தஸ்திதாயா அபி. சந்திரகண்டம்னா 3வது, முதல் கண்டத்துக்கு அக்னி கண்டம், 2வது கண்டத்துக்கு சூரிய கண்டம், 3வது பகுதிக்கு சந்திரகண்டம். சந்திரகண்டாந்தஸ்திதாயா அபி சௌரகண்டே அந்தர்பாவ. சௌரகண்டத்துக்குள்ள சேர்ந்து போயிடுது. இந்த ஒரு அக்ஷரம் இங்க போனதுனாலதான் அந்த 3வது கண்டத்துல வியாக்கியானம் பண்ணும் பொழுது வடிவஸ்தியாதி கிரந்தங்கள்ல இங்க இருக்கிற ஒரு ஹகாரத்தை தூக்கி அங்கே போட்டு கொண்டான். அதுக்கப்புறம் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு. இவைகளை எப்படி சொல்றது, ஏன் பண்ணார் தெரியல. இராகலா பிரபேதத்வாதிபிஹி ஆபூர்யமான பட்சயோ ஐக்கியம் அனுசந்தேயம் இதி உக்த ஸ்லோகே தர்சாத்யா இது பதஸ்ய. இங்க தர்சாத்யான்னு சொன்னேனே வேதத்துல, அதுக்கு என்ன சுக்ல பிரதிபதாத்யாய். பிரதிபத்துன்னா முதல் நாளுக்கு பிரதிபத்துன்னு பேரு. பாட்யமிங்கிற தெலுங்குல இத்தியர்த்தா உதாகிருத ஸ்ருதௌ பிரதிபதா தர்சனாமகத்வோக்தே தாசாம் திதீனாம் மந்திராட்சராணாஞ்ச. அந்த திதிகளையும் மந்திராட்சரங்களையும் பிராதிஸ்விக சிவ சக்தி மாயா சுத்த வித்யாதி தத்வாத்மகத்துவம். இதனாலதான் இந்த சாமயிக பூஜை பண்ணும் பொழுது கடைசியில இந்த தத்துவங்களை இப்படி பிரிக்கிறோம். சிவசக்தி மாயா சுத்த வித்யாதி தத்வாத்மகத்துவம் கௌளிக சாமயிக மத பேதேன. கௌள மதத்திலையும் சமய மதத்திலையும், நீங்கள்லாம் சமய மதத்துக்கு சேர்ந்தவா, சாமயிக மத பேதேன தத்தது உபாசனா பிரகாரஸ்ட சந்திரகலாயாம் திரட்டவ்யா. இப்படி சந்திரகலையில சொல்லிருக்கு. சந்திரகலாங்கிற கிரந்தம் ஒரு தந்திரம். ஏவஞ்ச பரஸ்பர பேதா சுக்லபட்ச சதுர்த்தி ராத்திரே
சம்ஞாபூதமபி விஸ்வரூபா பதம், சுக்லபட்சத்தினுடைய ராத்திரிக்கு பேரா இருக்கக்கூடியதான விஸ்வரூபா என்கிற பதம் வாக்பவ கூட்ட சதுர்த்தாட்சரஸ்ய லகாரஸ்ய மகிங்கிற இது வாக்பவ கூடத்துல இருக்கிற சதுர்த்தாட்சரம் லா என்கிறது சுத்த வித்யா எனக்கூடியதான தத்துவமும் அதை பிரதிபாதனம் பண்றது இது தத்ரிதயா பின்னா. ஆகையால் லகார ரூபமாக இருக்கக்கூடியதான அம்பாளும் சுத்த தத்துவமா இருக்கக்கூடியதான அந்த சுத்த வித்யா எனக்கூடியதான தத்துவமும் சுக்லபட்ச சதுர்த்தி தினமும் இந்த மூணும் சேர்ந்து ஒன்றாக இருக்கு. அதுதான் விஸ்வரூபாங்கிற பதத்துக்கு அர்த்தம். இப்ப இது வரைக்கும் ஆச்சா? இன்னும் சொல்ற விஸ்வரூபம் அப்படின்னு இருக்கணுமா இந்த நாம, அதுவா விஸ்வரூபம் இது நபும்சகம் பதம் தஸ்ய மித்யாஜகதிஷ்டானா இதுவத் ஸ்ரீலிங்க ரூபம் ஸ்ரீலிங்கதா மித்யாஜகதிஷ்டானம்னு இருக்கணும். அதிஷ்டான பதம் எப்படி நபும்சகலிங்க பதம் தான். அப்ப அதிஷ்டான ஸ்ரீலிங்கம் எப்படி பட்டாள் அதே போலயே இங்கேயும் உண்டு. தச்ச கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி திவச வாசகம், இது கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி. ததாச ஸ்ரூயதே பிரஸ்துதம் விட்டுதம் சம்ஸ்தம் கல்யாணம் விஸ்வரூபம் சுக்லம் அமிர்தம் தேஜஸ்வி தேஜஸ்வமித்தம் அருணம் பானு மன்மரீதிமதபிதமுத்தபஸ்வத் சுதா துன்வதே பிரசுதா துயமானா பிடுயமானா பீதி பிரபாசம் ஸ்தாத்ருப்திஸ்தர்ப்பயந்தி காந்தா கன்யா காமஜாதி ஆயுஷ்மதி காமதுகா. இதுவும் தைத்தரிய சாக்கையில 3வது அனுவாக்கத்துல 11வது அனுவாக்கம். இது அதுல கிருஷ்ணபட்ச ராத்திரிகளை சொல்லியிருக்கு. பிரஸ்துதம் விட்டுதம் சுதா சுன்வதி இது ஏதோ அனுவாகம் அபரபட்சஸ்ய அகோராத்திராணாம் நாமதேயானி. இந்த அபரபட்சத்தினுடைய அகோராத்திரங்கள் பகலிரவுகளுக்கு பேரு. தேன தத்ரூபா விஸ்வரூபான அந்த ரூபமா இருக்காள். ஏவம் ராத்திரி விசேஷஸ்ய திவச விசேஷ ரூபாச்சா இது பரியவஸ்யதி. இப்படி பகலிரவாக இருக்காள் அம்பாள். இப்படி நினைக்கிறதுனால பகல்ல ஜபம் பண்ணினாலும் ராத்திரியில ஜபம் பண்ணினாலும் எப்பவும் பண்ணலாம். சில பேருக்கு இது ஒரு சந்தேகம், இப்ப பண்ணலாமா அப்ப பண்ணலாமா கேட்டு எதையும் பண்றது இல்ல. அது வேற 1000 கேள்வி கேட்டு அப்புறம் ஒன்னும் பண்றது இல்ல. அம்பாள் எல்லா வடிவமும் எல்லா காலத்திலையும் எப்பவும் பண்ணலாம், அவ்வளவுதான். ஏவம் ராத்திரி விசேஷஸ்ய திவச விசேஷ உபலட்சண ரீத்யா ஸ்லேஷலிப்சயாச்ச ஏகைகத்திய உபாதானேபி. ஆயதான் நித்யா பூஜையில சுக்லபட்சத்துல காமேஸ்வரியாதி சித்ராந்தம், கிருஷ்ணபட்சத்துல சித்ராதி காமேஸ்வரியாந்தம் பண்றது. சர்வராத்திர ரூப சர்வ திவச ரூபாதா இத்தியர்த்த பர்யவஸ்யதி. அதையேவ அதனால்தான் ஈதிருஷ ஞானே பல விசேஷ ஸ்ரூயதே. இது அறிந்தால் பலம். சயோஹவா ஏதா மதுகிருதஸ்ய மதுபிருஷாம்ஸ்ச வேத குர்வந்தியாஸ்ய ஏதா அக்னௌ மதுநாஸ்ய இஷா பூர்த்தம் தயந்தி அதயோ நவேதனாஸ்ய ஏதா அக்னௌ மது குர்வந்தி ஜயந்தியஸ்ய இஷா பூர்த்தம். அப்படின்னு விசேஷமாக இது அறிந்தவாளுக்கு உயர்ந்ததான ஒரு பலம். நீங்க கொஞ்சமாக இஷ்டாபூர்த்தமான யஜ்ஞ யாகாதிகள் பண்ணினாலோ பூஜை பண்ணினாலோ ஹோமம் பண்ணினாலோ அதுக்கு 100 மடங்கு பலம் வரும். இதை அறிந்து கொண்டு அம்பாளை உபாசனம் பண்ணினேடையானால். ஏன்னா எத்தனையோ ஜபங்கள்ல பண்ணின ஜன்மாக்கள்ல பண்ணினான புண்ணியத்தினாலதான் அம்பாளுடைய ஸ்வரூபத்தை தாங்கள் கேட்க முடியும். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபத்தை நாம் அறிந்து கொண்டு இதை பூஜை பண்ணணும்னு சொல்றதுக்காக தான் விசேஷமாக விஸ்வரூபாங்கிற பதத்துக்கு இவ்வளவு அர்த்தம் சொல்லியிருக்க. தன்னழைக்கின்ற முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், முன்னழைக்கும் செல்வமோ பெறுவார். ஏதோ போன ஜென்மால பண்ணின புண்ணியம் மட்டும்தானா அடைவார்? இல்ல, மதவானவர் தம் வினளிக்கும் செல்வமும் தேவலோகத்தில் இருக்கக்கூடியதான என்ன செல்வம் உண்டோ அதுவும் அழியா முக்தி வீடும் என்றோ அழியாதான முக்தியும் வீடு முக்தியும் அந்த நிலையும் அடைவார்கள். பண்ணளிக்கும் சொல் பரிமள யாமளையே, அழகாக பேசக்கூடியதான சியாமளா மாதாவே பைங்கிலியே எனக்கு அந்த அனுகிரகம் பண்ணப்படாதா அப்படின்னு விசேஷமாக சொல்ற. ஆகையா இந்த